பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக பாதுகாப்பு இல்லாமல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுன்னு ஒரு ஆற்காடு பேசுனீங்க. நான் மனசாட்சியை கைவி வித்துட்டீங்களா? Our state of Tamil Nadu is the best example. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. அதைத்தான் கேட்குறேன். ஆற்காடு மனசாட்சியை வித்துட்டீங்களா? எப்படி நீங்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுங்கிறீங்க? குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடா? எத்தனை போக்சோ கேஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லவா திமுக ஆட்சிக்கு வந்தோடனே? ஆயிரக்கணக்கான போக்சோ கேஸுகள் இருக்குது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய பேர் ஜெயிலில் உட்காந்துருக்காங்க. குண்டர்கள் சட்டம் எத்தனை போக்சோ கேஸில் போட்டிருக்காங்கன்னு காவல்துறையிட்ட கேளுங்க. பாதுகாப்பு இல்லாத மாநிலம். பெண்களுக்கான பாதுகாப்பாக இங்கே உறுதி செய்யப்படுதா? பொம்பளை போலீஸை திமுக கூட்டத்தில் இருந்துக்கிட்டு திமுக காரனே கையை பிடிச்சி இழுக்கிறான். திமுக எம்எல்ஏ போலீஸ் பிடிக்க போனவங்கள தடுத்து நிறுத்துகிறான். பெண்களுக்குரிய பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு? ஆற்காடு நவாப்பை தான் கேட்குறேன். ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி ஆற்காடு நவாப்பு படிக்கலையா? பத்திரிக்கையில் படிக்கலையா? அந்த சார் கேஸ் உங்களுக்கு தெரியாதா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னாச்சு? திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் அதில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார். கடைசி வரை அந்த சாருங்கிறவரை மறைச்சி கேஸை முடித்தாங்களா இல்லையா? இன்றைக்கி வர அந்த சாருங்கிறது யாருக்கு தெரிஞ்சதா? அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்ததா? அந்த பெண் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். அந்த பெண்ணுக்கு அநீதியை கொடுத்து கட்சிக்காரவங்களை காப்பாற்றினாங்களா இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் இதான மாநிலம் அப்படின்னு சொல்கிறீங்க? பாதுகாப்பான மாநிலம் ஆற்காடு நவாப்புக்கு தாங்க கேட்குறேன். சமூக நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறது. சமூக நல்லிணக்கம் எங்கே இருக்குது? திருப்பரங்குன்றத்தில் சமூக நல்லிணக்கத்தை அவங்க ஆட்சி விரும்பியிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணியிருக்கலாமா? நீ போய் கும்பிடு, நீ தனியாக கும்பிடுன்னு விட்டுருக்கலாமே. அதை விட்டுட்டு அதை ஓட்டாக மாற்றணும்னு சொல்லி அந்த தீபத்தை ஏற்ற விடாமல் பண்ணி அதுக்கு போய் வழக்கெல்லாம் போட்டு அந்த நீதியரசரை சங்கின்னு திட்டி இப்படித்தான் ஒரு ஆட்சி நடத்துவதா? இது கேவலமான ஆட்சி இல்லையா? நாட்காட்டு நம்ம நீங்கள் எப்படி வந்துக்கிட்டு அவங்கள பாராட்டி பேசுகிறீங்க? எனக்கு புரியலையே. தமிழ்நாட்டில் இரண்டாவது பொருளாதாரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு 2வது மாநிலமா? ஏன் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடுங்கிறது நீங்கள் படிக்கவே இல்லையா? அப்படி எப்படி பொருளாதாரத்தில் 2வது மாநிலம் தமிழ்நாடுன்னு ஆற்காடு நவாப் சொல்லலாம்? ஆற்காடு நவாப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒரு உயர்ந்த இதில் இருக்கீங்க, அந்தஸ்தில். நீங்கள் மனசாட்சிப்படி பேசணும். திமுகவுடன் ஊதுகுழலாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை ஆற்காடு நவாப்புக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயுடைய கூட்டத்திலே போய் இதை பேசியிருக்காரு. விஜயோட கூட்டத்தை போய் திமுகவுக்கு ஆதரவாக பேசினா நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? உங்கள் வேறு ஏதாச்சும் பேச வேண்டியதானே?